இஸ்லாம் ஆயுதத்தால தான் பரவப்பட்டுச்சுன்ற குற்றச்சாட்டை பல காலமாக சொல்லிட்டு வர்றாங்க. ஆமா, இஸ்லாம் ஆயுதத்தால தான் பரவப்பட்டு. ஆனா இஸ்லாம் பரவுவதற்கு பயன்படுத்திய அந்த ஆயுதம் 1400 ஆண்டுகளாக யாருக்கும் மறக்க முடியாத விஞ்ஞானத்தையும் கலந்திருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் தான். இந்த அல் குர்ஆன் என்றும் ஆயுதத்தால் கவரப்பட்ட இன்னொரு உள்ளம் தான் தாய்லாந்தை சேர்ந்த ப்ரொஃபசர் தெஜாதத் தெஜாசன். தாய்லாந்தின் புகழ்பெற்ற சியாங்மாங் பல்கலைக்கழகத்தின் உடற்கூறிய துறை தலைவரான இவர் மனித உடலை பற்றி பல வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சு வர்றாரு. நவீன மருத்துவ அறிவியல் சமீபத்துல தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. நமக்கு வலி ஏற்படுத்துறப்போ அதை மூளைக்கு கொண்டு போற அந்த பெயின் ரிசெப்டர்ஸ் நம்முடைய தோல்ல தான் இருக்குது. ஒருவேளை தோல் முழுசா கருகிச்சுன்னு சொன்னா மனிதனுக்கு வலியே தெரியாது. 1983 சவுதி அரேபியால நடந்த மருத்துவ மாநாட்டுல குர்ஆனோட இந்த வசனங்களை இவருக்கு எடுத்து காட்டப்படுது. இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா. நம்முடைய வசனங்களை மறுப்போரை பின்னர் நாங்க நரகத்துல கருக செய்வோம். குல்லமா நுலிஜ ஜுலூதுஹும் பதல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதா. அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்களுக்கு வேதனை உணர்வதற்காக அவர்களுக்கு வேறு தோல் மாற்றுவோம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். தோல் கருகினா வலி போயிடும், அதனால புது தோலை கொடுத்தாதான் வலி தொடரும்னு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த முகம்மதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வியந்து போறாரு. இந்த கருத்தை 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சொல்லி இருக்கவே முடியாது. இது இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை உணர்ந்து கொள்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாய்லாந்து பேராசிரியரை இந்த இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வந்தது எந்த ஒரு போர்வாலும் அல்ல, இறைவன் அருளிய இந்த அல் குர்ஆன் தான். இந்த வரலாற்று நெடுகிலும் இஸ்லாத்தை நோக்கி கவர்ந்த மனிதர்கள் இந்த குர்ஆனால தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர யாரும் பயங்காட்டியோ வற்புறுத்தியோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போல இன்னும் பல வரலாற்று சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றன ஜாவித் பூஸ்.